உலகத்துல 90% மக்கள் இதை தான் செய்யறாங்க. அதாவது கணவன் பைக்கை ஓட்டுவாங்க, மனைவி பின்னாடி உட்காந்துருப்பாங்க. நம்ம மனைவிக்கு பைக்கை ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இல்லை நம்ம தான் ஓட்டணும், அவன் பின்னாடி தான் வரணும். இப்படிதான் நம்ம காலகாலமாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க உண்மையாவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க மனைவியை வண்டியை ஓட்ட சொல்லுங்க, நீங்க பின்னாடி உட்காந்துக்குங்க. அதாவது அவங்களுக்கு ஓட்ட தெரியலனாலும் நீங்க அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதுவே ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வழிவகுக்கும். ஏன்னா காலகாலமாக தவறான ஒரு கலாச்சாரத்தை இங்க நமக்குள்ள புகுத்திக்கிட்டே வராங்க. உண்மையாவே ஆணும் பெண்ணும் சமம்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்குமே பகிர்ந்து செய்யுங்க. அதாவது சமையலாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வெளியில் போகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோட்டலில் பில்லு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த செயலை பண்ணுங்க. முக்கியத்துவமாக நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுடைய ஆணாதிக்கம் பெண்களுக்கு பெண்ணடிமையாகவே இருக்கும். இந்த ஒரு சின்ன செயல்பட ஆணாதிக்கம் தான் முடிஞ்ச அளவுக்கு 2க்குமே பகிர்ந்துக்கிட்டு 2 பேருமே பகிர்ந்து நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை வாழுங்க.